அரசியல் உங்களை வரவேற்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல் பரபரப்பான சூழ்நிலையில் பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தென்சென்னை தொகுதியின் அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் நம்மோடு இணைந்திருக்கிறார். தேர்தல் களம் எப்படி இருக்கிறது, தொகுதி நிலவரம் எவ்வாறு இருக்கிறது என்று சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் அவரிடம் நேரடியாக கேட்கலாம். ஜெயவர்தன் சார், வணக்கம் சார். தென்சென்னை தொகுதி மக்களின் முக்கிய பிரச்சனையாக இப்போது என்ன இருக்குது சொல்றாங்க சார்? நீங்க தொடர்ந்து பிரச்சாரத்தில் மக்களை சந்திச்சிருக்கீங்க கடந்த ஒரு வார காலத்திற்கும் அதிகமாக. இப்போதைய தொகுதி மக்களோட கோரிக்கை எண்ணம் என்னவாக இருக்குது சார்? போக்குவரத்து நெரிசல் பொறுத்தவரையில மிக கடுமையாக இருக்கிறது. ஏற்கனவே என்னன்னா ஓஎம்ஆர் ஸ்ட்ரெச் பொறுத்தவரை முன்னாடியே போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருந்தது. இப்ப சிஎம்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சோன்னு மிக அதிகமான அளவு போக்குவரத்து நெரிசல் பொறுத்தவரையில இருக்கு. முன்னாடி நாங்க சிஎம்ஆர்களுக்கு முன்னாடியே அந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் என்ன பண்ணேன்னா சிஎம்ஆர்கள் கொடுத்து நாடாளுமன்றத்தில் பேசி அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் சந்திச்சு சிஎம்ஆர் 1 கொண்டு வந்தோம். அது சைதாப்பேட், நம்ம விருகம்பாக்கம், சாந்தோடு பகுதி எல்லாமே கவர் ஆகுது, கிண்டி எல்லாமே கவர் ஆகுது. சோ அந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் எல்லாம் குறைக்கப்பட்டது இதனால. ஆனா சிஎம்ஆர் ஃபேஸ் 2 நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து அடிக்கல் நாட்டப்பட்டு இப்போ பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சோ அது முடிக்கின்ற தருவாய் முடிய போகின்ற போது ஒட்டுமொத்தமாக ஓஎம்ஆர் சாலையை பொறுத்தவரை போக்குவரத்து நெரிசல் கண்டிப்பாக குறைக்கப்படும். ஆனா அதுலதான் சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்குது. நான் இருந்த வரைக்கும் அந்த பணிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் பேசுறோம், அமைச்சரை சந்திச்சுக்கும் நடவடிக்கை எடுக்கிறோம். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் வந்ததுக்கு பின்னால அவங்க அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இப்ப கிட்டத்தட்ட 80% முடிக்கப்பட்டிருக்க வேண்டிய பணிகள் வெறும் பாத்தீங்கன்னா 30% 40% சிஎம்ஆர் பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் போய் அவங்க சந்திக்கல. மத்திய அரசாங்கம் அதனுடைய பங்கு கிட்டத்தட்ட 4500-5000 கோடி ரூபாய் அளவு கொடுக்க வேண்டியது. அதை அவங்க கொடுக்கல. அப்படி இருந்தும் இவங்க நாடாளுமன்றத்தில் அது குறித்து பேசல, அமைச்சர் போய் சந்திக்கல என்ற போது அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, கிட்டத்தட்ட 6 ஸ்டேஷன் போல மூடிட்டாங்க. சோ இப்ப போக்குவரத்து நெரிசல் குறைப்பதற்கு நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பின்னால் மத்திய அரசாங்கத்திலிருந்து நிதியை பெற்று மூடப்பட்டிருக்கக்கூடிய ஸ்டேஷன், டிபிஆர்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கிற ஸ்டேஷனை மீட்டெடுப்பதுக்குண்டான நடவடிக்கை ஓஎம்ஆர் ஸ்ட்ரெச்ல அந்த சிஎம்ஆர் ஃபேஸ் 2 கம்ப்ளீட் ஆகும்போது ஒட்டுமொத்தமாக விரைந்து கம்ப்ளீட் ஆக்குவதற்கு அதுக்கான நடவடிக்கை எடுத்து ஒட்டுமொத்தமாக போக்குவரத்து நெரிசல் குறைக்கப்படும். அதே போன்று குடிநீர் தேவை எதிர்வருகால ஜெயவர்தன் சார், நீங்க இந்த வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்கு முன்பே நீங்க சமூக வலைத்தளங்களை நீங்க அந்தந்த தொகுதிகளில் பல்வேறு இடங்களுக்கு நேரடியாக போய் நின்றே அந்த பிரச்சனையோட மையம் என்ன, அடுத்து என்ன நடவடிக்கை, இதற்கு முந்தைய எம்பி தமிழகச்சி தங்கப்பாண்டியன் எடுக்காதது என்ன அப்படிங்கிற தொடர்பான நிறைய வீடியோஸ் கூட நீங்க போட்டு விட்டீங்க. பறக்கும் முறையில் திட்டம், இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், இந்த பெருங்குடி குப்பை குளங்களை அகற்றுவது திட்டம், மற்றும் இந்த கிண்டி மருத்துவமனை, சிப்பட் ஆகியவற்றில் நிறைவேற்றாத பல்வேறு திட்டங்கள், அதை இந்த மெட்ரோ ரயிலிருந்து பறக்கிற ரயில் வரை அடுத்த கட்டங்களுக்கான முயற்சிகளை கடந்த முறை இந்த எம்பி மேற்கொள்ளவில்லை என்பதை நீங்க அந்த இடத்துல நின்று பேசி வீடியோவாக போட்டது அந்த தென்சென்னை தொகுதி மக்களோட கவனத்தை ஈர்த்திருக்கு. நீங்க இப்பொழுது இந்த தேர்தலில் தென்சென்னை எம்பியாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நீங்கள் குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு ஏற்படக்கூடிய அந்த நடவடிக்கைகளை உங்களால மேற்கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்களா சார்? ஆமாங்க. ஏன்னாங்க வேளச்சேரி சென்ட் தாமஸ் மவுண்ட் இருக்குல்லங்க, அது 18 மாதங்களுக்குள்ள நிஜமாவே நம்ம முயற்சி பண்ணும்போது அது நடந்து முடியும். அதுக்கு அமைச்சர் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நீங்க சந்திக்கணும். அமைச்சர் தொடர்ந்து சந்திச்சு இங்க ஜிஎம் அவருடன் தொடர்ந்து சந்திச்சு ஜோனல் ரயில்வே யூசர்ஸ் கன்சல்டேட் கமிட்டிலாம் நடவடிக்கை எடுத்தாதான் அது 18 மாதங்களுக்குள்ள முடிக்கும். சோ அந்த விதத்துல நடவடிக்கை எடுத்தா 18 மாதங்களுக்குள்ள முடிச்சிருக்கலாங்க நம்ம. ஆனா அது முடிக்கப்படலைன்னா திமுக நாடாளுமன்றம் அவங்களோட செயலின்மைக்காக தான். சோ நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிற பொழுது வேளச்சேரி டு சென்ட் தாமஸ் பறக்கின்ற ரயில் திட்டம் 18 மாதங்களுக்குள்ள முடிச்சிருவேன். அதே போன்று நெம்மேலியில பேரூர்ல 400 mld டீசாலினேஷன் பிளான்ட், அதுக்கு விரைந்து முடிப்பதற்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து தமிழக அரசாங்கம் நம்ம அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கம் ஏதாவது கிளியரன்ஸ் ஏதாவது பெண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து அணுகி அதுக்கான நடவடிக்கை எடுத்து அது முடிப்பதற்குள்ள. ஏன்னா அது ஒரு 15 வருஷம் 10 வருஷம் தாண்டி அப்போ இருக்கக்கூடிய மக்கள் தொகையின் அடிப்படையில ஏற்படுத்தப்பட்ட ஒரு டீசாலினேஷன் பிளான்ட். சோ அதுக்கான நடவடிக்கை. ஏன்னா குடிநீர் தேவை நம்ம இயற்கையாவே உங்களுக்கு நல்லா தெரியும், இங்க பொறுத்தவரையில நீர்த்தேக்கங்கள் அதிகமாக இல்லை. அப்படி இருக்கக்கூடிய விதத்துல நம்ம கடலின் குடிநீர் திட்டம் கொண்டு வந்திருக்கோம் நம்ம பொறுத்தவரையில. சோ அதை விரைந்து முடிப்பதன் மூலமா தான் மழை பெய்து, அதாவது மழை பொய்க்கின்ற காலகட்டத்துல நம்ம தங்கு தடையின்றி நம்மளுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படும். சோ குடிநீர் தேவை, அதே போன்று ரயில்வே சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதே போன்று நம்முடைய டிராபிக் ஜாம் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதற்கு அதிக முக்கியத்துவம் தந்து கண்டிப்பாக விரைந்து நடவடிக்கை எடுப்பேன். ஜெயவர்தன், நீங்க நேற்று முக்கியமாக இதுக்கெல்லாம் சொல்லுங்க.
முக்கியமாக இதற்கெல்லாம் வந்து முதன்மையானது என்னவென்று சொன்னால் ஃப்ளட்டுங்க. ஃப்ளட்டுனால நம்ம வேர்ஸ்டா நம்ம அஃபெக்ட் ஆயிருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட 4 நாள் வந்து இந்த அரசாங்கம் வந்து மக்களை பட்டினி போட்டு இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 6 நாள் 7 நாள் பொறுத்தவரையில எலக்ட்ரிசிட்டி கிடைக்கல. அப்படின்னும் போது நம்ம தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியோட நம்ம அந்த ஃபிளட் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நன்கு அறிந்திருக்கக்கூடியவன் என்ற விதத்துல நான் சொல்றேன். நம்ம பள்ளிக்கரணையில பெருங்குடி டம்பையாட நம்ம 100% அதை அகற்றணும். அது 1.5 வருஷத்துக்குள்ள கண்டிப்பா பண்ணிடலாம். அது எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. சோ ஒட்டுமொத்தமாக அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு தான் தண்ணி வரும். இது தவிர மழைநீர் வடிகால்கள் போர்க்கால அடிப்படையில அது வந்து நடைபெறணும். அதற்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் துரிந்து செயல்பட்டாதான் உண்டு. சோ அந்த வகையில நான் கண்டிப்பாக துரிதமாக செயல்பட்டு அந்த மழைநீர் வடிகால் அமைப்பதற்குள்ள நடவடிக்கை நான் எடுப்பேன். ஜெயவர்தன் சார், மற்றொரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து சென்னை மாநகரை பொறுத்தவரை இந்த புயல் மழை வெள்ளம் இந்த ஆண்டு கூட அந்த டிசம்பர் மாதத்தில் மீண்டும் வரக்கூடலாம். அதாவது மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்டாலே வந்து அந்த வேளச்சேரி வந்து ஒரு வெள்ளச்சேரியாக மாறிவிடுகிறது. நீங்கள் இப்போ குறிப்பிட்ட இந்த பள்ளிக்கரணை பகுதியிலும் பல்வேறு இடங்கள் நீரில் மூழ்கக்கூடிய சூழ்நிலையும் அந்த குடியிருப்பு பகுதிகளுக்கு ஒரு 2 நாட்கள் 3 நாட்கள் வரை தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலை வந்து ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தொடர்ச்சியாகவே நடைபெறுகிறது. இப்போது உள்ள அந்த மழைநீர் வடிகால் பணிகள், தற்போது நடந்து கொண்டிருக்க பணிகள் போதுமான பணிகள் தானா? இந்த வேளச்சேரியை வெள்ளம் சூழ்வதிலிருந்து தடுப்பதற்கு வேற ஏதாவது தொலைநோக்கு திட்டங்கள் ஏதாவது இருக்கா சார்? பாருங்க சார், நம்ம இது வந்து காம்ப்ரிஹென்சிவா அப்ரோச் பண்ணணும். இப்ப வந்து நீங்க கேட்டிருக்கிறது உண்மையாவே ரைட்டான பாயிண்ட் தாங்க. இப்ப வேளச்சேரி ஏரியில இருந்து உபரி நீர் வருது. தரமணி எல்லாம் லோ லைங் ஏரியா. அப்படின்னும் போது அங்க மழைநீர் வடிகால் பொறுத்தவரையில அமைச்சு நம்ம வந்து பாத்தோம்னா பி கேனல் அந்த வேளச்சேரி ஏரியில இருந்து வரக்கூடிய உபரி நீர் வந்து அதோட ஹிஸ்டரி நீங்க பாத்தீங்கன்னா 2004 மிகப்பெரிய மழை வெள்ளம் ஏற்பட்டு புரட்சி தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த அந்த காலகட்டத்தில் 2005 அப்போ வந்து பாத்தீங்கன்னா வேளச்சேரி ஏரியில இருந்து பக்கிங்ஹாம் கேனல் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தார் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அதுக்கான பணியை வந்து தொடங்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் டிபிஆர்ல இருந்து எல்லாமே பண்ணி வச்சு ஃபண்டிங் ஏஜென்சிஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. கரெக்டா கான்ட்ராக்ட் விடுற அந்த காலகட்டத்தில் டிஎம்கே அரசாங்கம் வந்தது. என்ன ஆச்சுன்னா அந்த ஒட்டுமொத்த திட்டம் அந்த 5 வருஷம் அப்படியே கிடப்புல போடப்பட்டது. எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அங்க வேளச்சேரி ரெசிடென்டாவே முன்னாள் வந்து துணை முதலமைச்சராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் ரெசிடென்டா அவர் இருந்தாரு. அவரோட தொகுதியை அவருடைய இருப்பிடத்தையே வந்து பாத்தோம்னா வேளச்சேரியில இருந்து மாத்தினாரே தவிர அந்த திட்டத்துக்கு எந்த வித நடவடிக்கையும் அவர் பொறுத்தவரையில எடுக்கல. 2011 மீண்டும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வந்ததுக்கு பின்னால் வேளச்சேரியில இருந்து வரக்கூடிய உபரி நீரை விஜயநகர் பேருந்து வழியா மிகப்பெரிய கட்டன் கவர் ட்ரெயின் உருவாக்கி என்ன செஞ்சாங்கன்னா பக்கிங் கேனலோட கனெக்ட் பண்ணாங்க அவங்க. இதனால தரமணில இருந்து வரக்கூடிய தண்ணி எல்லாமே பார்த்தோன்னா அந்த நான் சொல்ற அந்த கட்டன் கவர் ட்ரெயின்ல வந்து விழுந்து அதன் வாயிலாக அது வெளியே போகும். இதை தவிர சார் நீங்க கேட்கக்கூடியது உடனே ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா சார் அதான் சார் போர்க்கால அடிப்படை நடவடிக்கை. 2015 ஃபிளட் ப்ரோன் ஏரியாஸ்ன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 700 ஏரியா லோ லைங் ஏரியா அங்க வந்து பார்த்தோன்னா மழை பெய்யுது தண்ணி நின்றுதுன்னா கிட்டத்தட்ட 15 நாள் நிக்கக்கூடிய இடங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்குதான் ப்ரையாரிட்டி. அந்த ப்ரையாரிட்டி பொறுத்தவரை நாங்க வந்து புரட்சி தலைவர் அம்மாவர்கள் அந்த காலகட்டத்துல போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து சயின்டிபிக்கா அப்ரோச் பண்ணி எப்படி நம்ம தண்ணியை வெளியேற்றுவது என்பதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மழைநீர் வடிகள்லாம் டிசைன் பண்ணி புரட்சி தலைவர் அம்மாவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அடுத்த வருஷமே கிட்டத்தட்ட 75% பொறுத்தவரையில அதை கம்மி பண்ணாங்க. சோ அது எப்படின்னா ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச். நம்ம பாத்தீங்கன்னா ஒரு கோல் அடுத்தது 75%, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தா அப்ப 75% கிட்டத்தட்ட ஒரு 200 வந்து இருக்குங்களா, அதுக்கு அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ஆக்குறது. சோ இதை வந்து முன்னோக்கி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மிக மதிநுட்பத்துடன் வந்து செயல்பட்டார்கள். அந்த விதத்துல நீங்க சொல்லக்கூடிய விதத்துல வேளச்சேரி சார்ந்தக்கூடிய பகுதிகளில் மழைநீர் அமைப்பது குறித்து சயின்டிபிக்கான ஒரு அப்ரோச், அதுவும் தொடர்ந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கின்ற விதத்துல நம்ம செயல்பட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்ம வந்து அந்த ஏரியாஸ் வந்து நம்ம காப்பாத்திக்கலாம். ஏற்கனவே ஒரு முறை எம்பியா இருந்திருக்கீங்க, இதே தென்சென்னை தொகுதியில் எம்பியா இருந்திருக்கீங்க. அப்போது சந்தித்த பிரச்சனைகள் வந்து அதற்கு அடுத்த 5 ஆண்டுகளிலும் தொடர்கிறது. இப்போதும் அதே பிரச்சனைகள் தான் இருக்கிறது என்பதால் தான் இந்த வேளச்சேரி அந்த வெள்ளச்சேரியாக மாறுவதை தடுப்பதற்கு ஏதாவது தொலைநோக்கு திட்டங்கள் இருக்குதான்னு நான் உங்கள்கிட்ட கேட்டது ஒண்ணு. மற்றொரு மிக முக்கியமானது நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு என்பது. அதுதான் சார் இப்ப நம்ம அந்த நீர்நிலைகள் அதுல ஒரே ஒரு கரெக்ஷன் சார். எப்படின்னா சார் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச் 2015 பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 7,000 crore செலவு சார் நம்ம நிதியை வந்து பெற்றோம். நிதி பெறுறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நிதியை வந்து நம்ம பெற்றோம். நிதியை பெற்று குறுகிய கால திட்டங்கள், மிட் லெவல்ல இருக்கக்கூடிய திட்டங்கள், நீண்ட நெடுங்காலம் இருக்கக்கூடிய திட்டங்கள், நான் விலாவரியா நான் வந்து விவரிச்சு சொல்லணும்னா நேரம் எடுக்குன்றதுனால நான் அப்படி ஷார்ட்டா உங்ககிட்ட சொன்னேன். ஆனா இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன்
உங்களோட நீங்களும் வந்து பொறுத்தவரையில தெளிவாகிறது, நம்ம நேர்களும் தெளிவாகிறதுக்குங்க. குறுகிய கால திட்டங்கள் நான் சொன்ன பாத்தீங்களா, போர்க்கால அடிப்படையில நம்ம இருக்கக்கூடிய ஃபிளட் ஒரு இடத்துல ஏற்படுச்சுன்னா கிட்டத்தட்ட 15 நாள் 20 நாள் தங்கக்கூடிய இடங்கள்னு சொல்லிட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணி பண்ணக்கூடியது. அதை தவிர நம்ம மேஜரா பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு எக்ஸாம்பிள் கோயிலம்பாக்கம் ஏரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னா, அந்த கோயிலம்பாக்கம் ஏரியில் ஒட்டுமொத்தமா எல்லாம் ஃபிளட் ஆயிடும். அப்படின்னா போர்க்கால அடிப்படையில நம்ம என்ன பண்ணணும்னா கட்டன் கவர் ட்ரெயின் உருவாக்கணும், அதை கொண்டு போய் பள்ளிக்கரணை சதுக்கணும். அதுதான் வந்து ஷார்ட் டேர்மா நம்ம பண்ணக்கூடியது. மீடியம் டேர்மா பண்ணக்கூடியது பார்த்தோம்னா என்க்ரோச்மெண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே நம்ம கேனல்ல வந்து டீசல் பண்றது எல்லாமே அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு குடியமர்வு, அதாவது கேனல் ஓரமா என்க்ரோச் பண்ணிருக்கோம் குடியமர்வு செய்வது, இது எல்லாமே லாங் டேர்ம் அப்ரோச் போது தான் ஒரு காம்ப்ரிஹென்சிவா நம்ம மழைநீர் வடிகால் பொறுத்தவரை அமைப்பதுக்கு உண்டான நடவடிக்கை. அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அடையார் பேசன் பிரிச்சிருக்கோம், கோவளம் பேசன் சொல்லிட்டு நம்ம பிரிச்சிருக்கோம். அதுலதான் அந்த லாங் டேர்ம் மெஷர்ஸ் தான் பொறுத்தவரையில நாங்க வந்து 4500 கோடி ரூபாய்க்கு நம்ம வந்து கரெக்டா டெண்டர் ஸ்டேஜ் எல்லாம் திமுக அரசாங்கம் வந்தது. அவங்க எந்த வித நடவடிக்கை அது குறித்து எடுக்கல. அவங்க என்ன சொன்னாங்க, 4500 கோடி ரூபாய் 2023 பிளட் ஏற்படுவதற்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா 95% பண்ணுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பிளட் எல்லாம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அவங்க சொன்னாங்க நாங்க வெறும் 30% பணி அளவே பண்ணிருக்கோம்னு சொன்னாங்க. சோ ஒட்டுமொத்தமா கவர்மெண்டே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொய்யா சொல்லுது. நாங்க என்ன செய்ய போறோம், ஏது செய்ய போறோம் என்ற விதத்துல நாங்க மக்கள்கிட்ட தெளிவா நாங்க சொல்லிடுவோம். வெளிப்படையா நாங்க இருப்போம், போர்க்கால அடிப்படையில் நாங்க நடவடிக்கை எடுப்போம். சோ நாங்க 2015 இருந்து ஒரு லாங் டேர்ம் மெஷரா பண்ணியிருக்கிறது. இந்த டிஎம்கே அரசாங்கம் வந்து ஒட்டுமொத்தமா நிர்வாக சீர்கேடு ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம். நம்ம மழைநீர் வடிகால் எல்லாம் தூர்வாரி இருக்கணும். அந்த தூர்வார நடவடிக்கை எடுக்கலன்னா அதுக்கப்புறம் ஃபிளட் எப்படி சார் நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும்? அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பட்ஜெட் அலோகேஷன், அது ஜோனல் லெவல்ல கண்காணிக்கணும். இதெல்லாம் பேசிக்கா ஒரு பிரிகாஷனரியா ஒரு ப்ரீ மான்சூனுக்கு முன்னாடி எடுக்க வேண்டிய நடவடிக்கை. அது கூட இந்த அரசாங்கம் எடுக்கல. அதனால இந்த அரசாங்கம் அதனுடைய நிர்வாக சீர்கேடு காரணமாக மக்களை தவிக்க விட்டுருக்கு. ஜெயவர்தன் சார், நீங்க கூட இப்ப பாத்திருப்பீங்க தென்துறை தொகுதியில் நம்ம சென்னை மாநகரம் முழுவதுமே இப்போதைக்கு ஒரு மழைநீர் வடிகால் பணிகள் எல்லா இடத்துலையும் அந்த பணிகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த மழைநீர் வடிகால் அடுத்து வரக்கூடிய அந்த பெருவெள்ளத்தை சந்திப்பதற்கு போதுமானதா, அல்லது தென் சென்னைக்குன்னு பிரத்யேகமாக இப்பொழுது உள்ள திட்டத்தை விட அதிக அளவு இந்த மழைநீர் வடிகால் கொள்ளளவு தன்மை என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. வட சென்னையில் உள்ள பல்வேறு பகுதிகளிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது, மத்திய சென்னையிலும் இருக்கிறது, தென் சென்னையிலும் இந்த தண்ணீர் போக்கு என்பது வந்து உடனடியாக அந்த வடிகால் வடிவதில் தான் இந்த பிரச்சனை இருக்கிறது. ஆனால் தென் சென்னையில் அது மிக அதிக அளவில் இருக்கிறது. அதனால் இப்போது நம்ம அரசு போட்டுள்ள அந்த திட்டங்கள், செயல்படுத்தி கொண்டிருக்கிற திட்டங்கள் போதுமானதா இல்லையா நீங்க பாக்குறது எப்படி தெரியுது? இல்லைங்க, இப்ப எல்லா திட்டமும் நம்ம வந்து போட்டு வச்சிருக்கோங்க. ஆனா அந்த திட்டம் வேகப்படுத்தினா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக இதுக்கு தீர்வு கிடைக்கும். நீங்க மழைநீர் வடிகால்லாம் அமைக்கிறீங்க, கடைசியா எங்க போய் சேருது? பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல பெருங்குடி குப்பை கிடங்கு அகற்றவில்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக என்ன ஆகும்? தண்ணி பேக்ல தான் வரப்போகுது. சோ அப்படி இருக்கக்கூடிய தன்மையில நீங்க பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல இருக்கக்கூடிய பெருங்குடி குப்பை கிடங்கு வெறும் 30% அகற்றப்பட்டுறது என்று சொன்னால் தண்ணி ஒட்டுமொத்தமா அங்கதான் போகுது. நீங்க கோயிலம்பாக்கம் ஏரி, நீங்க நன்மகளும் ஒட்டுமொத்தமா எல்லாம் போகுது. சவுத்ல இருந்து வரக்கூடிய தண்ணி பெரும்பாக்கம்ல இருந்து நார்த் டிராவல் ஆகி பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல வருது. நீங்க நார்த்ல இருந்து வரக்கூடிய தண்ணி, வேளச்சேரி அதுல இருந்து வரக்கூடிய தண்ணி, சைதாப்பேட்ல இருந்து வரக்கூடிய தண்ணி எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா கடைசியா பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல தான் வந்து வருது. நீங்க இது காம்ப்ரிஹென்சிவா ஏதோ மழைநீர் வடிகால் மட்டும் அமைக்கிறது மூலமா இது தீர்வு காணாது. மழைநீர் வடிகால இருந்து தண்ணி எங்க போகுது? பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு போகுது. அங்க இருக்கக்கூடிய குப்பை கிடங்கு 100% நீங்க அகற்றி இருக்கணும். அப்பதான் ஒட்டுமொத்தமாக இதுக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியும். ஒரு காம்ப்ரிஹென்சிவ் this is dependent on that is dependent on this. இதுவும் அதுவும் ஒன்னா சேர்ந்தாதான் வேலை செய்யும், வேற எதுவுமே பண்ண முடியாது. அதனாலதான் நான் சொல்றேன், நான் வந்து 1.5 வருஷம் நாங்க போட்ட திட்டத்தின்படி நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பெருங்குடி குப்பை கிடங்கு கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்குள்ளாக 100% அகற்றப்பட்டுக்கணும். ஆனா 5 வருஷம் ஆச்சு. அந்த 5 வருஷம் ஆகி வெறும் 30% அகற்றப்பட்டதுன்னா திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஒட்டுமொத்தமான மெத்தன போக்கு, வேற எதுவுமே கிடையாது. சோ நான் என்ன சொல்றேன்னா 1.5 வருஷத்துக்குள்ள அங்க இருக்கக்கூடிய பெருங்குடி குப்பை கிடங்கு நாங்க அகற்றிடுவேன் என்றுதான் நான் சொல்றேன். ஜெயவர்தன் சார், இப்போது இந்த தேர்தல் களம் புதிய கூட்டணி, ஏற்கனவே இருந்த கூட்டணி உங்களோடு இப்போது இல்லை. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் தொகுதியில் 4 முனை போட்டி, அதாவது ஸ்டார் கேண்டிடேட்ஸ் நிறைய பேர், நீங்கள் தமிழகத்தை நிற்கிறாங்க, தமிழச்சி தங்கப்பாண்டியன் எல்லாருமே வந்து முக்கியமான கேண்டிடேட்ஸ். முக்கியமான கூட்டணிகள்லையும் பல்வேறு விதமான மாறுபாடுகள் இப்போது ஏற்பட்டிருக்குது. நீங்கள் மக்கள் மத்தியில் மக்களை நேரடியாக சந்திச்சுக்கிட்டு வர்றீங்க. இப்போது கள நிலவரம் வந்து நீங்கள் போய் பார்க்குற இடத்துல அந்த உங்களுக்கான அந்த ஆதரவு தளம் மற்றும் அந்த வாக்கு வங்கி என்பது வந்து அது அப்படியே கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சார்? உங்களுக்கு இந்த மக்களோட மனநிலை மற்றும் கூடுகிற கூட்டம், பொதுவான சூழ்நிலை எப்படி இருக்குது சார் தேர்தல் களம்? நீங்க 2 விஷயம் இதுல, அதான் நீங்க 2 விஷயம் கேட்குறீங்க. ஒண்ணு களம் எப்படி இருக்குது, இன்னொன்னு அந்த 3 விதமான போட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. தமிழகத்தை பொறுத்தவரையில எப்பொழுதுமே
அதிமுக என்னும் நல்ல சக்திக்கும் திமுக என்னும் தீய சக்திக்கும் தான் களம். இந்த 2 திராவிடியன் பார்ட்டிஸ் சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்தவரையில அவங்க வந்து 2வதுக்கும் 3வதுக்கும் தான் அவங்க வந்து போட்டியே. நாங்க ஏடிஎம்கே பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் 2வதுக்கும் 3வதுக்கும் தான் அவங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கக்கூடிய போட்டி. அதிலும் நான் சொல்லக்கூடிய தெளிவான விஷயம் என்னவென்றால் பிஜேபியை பொறுத்தவரையில இங்க அவங்களுக்கான ரோல் இல்லை. நேஷனல் பார்ட்டிஸ்க்கான ரோல்ஸ் இங்க எதுவுமே கிடையாது. நம்ம மீடியா வேணா நம்ம சொல்லிக்கலாம் இந்த மாதிரி மும்முனை போட்டின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் கலை யதார்த்தம் மக்கள் வந்து ஒரு பேச்சு பொருளாக அட்லீஸ்ட் இருக்கணும். அந்த பேச்சு பொருளாக இல்லாத விஷயத்துல எப்படி வந்து அவங்க வந்து வாக்கு செலுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள். ஸோ அந்த விதத்துல பிஜேபி பொறுத்தவரை இங்க ஹோல்ஸே கிடையாது. ஒரு வார்டு லெவல்லையோ ஒரு பூத் லெவல்லையோ ஹோல்ஸே கிடையாது. அடிப்படையாக தேர்தல் களத்துக்கு ஒரு பார்ட்டி என்ன செய்ய வேண்டுமோ அது அந்த விதத்துல அந்த பார்ட்டி வந்து இட்ஸ் நாட் எக்யூப்ட் இனஃப். அப்படி இருக்கும்போது அவங்க தேர்தல் களத்துல அவங்க வந்து பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. ஸோ இப்படி இருக்கக்கூடிய காலத்துல எப்பொழுதுமே இங்கேயும் மக்களோட மென்டாலிட்டி என்னன்னா 2 திராவிடியன் பார்ட்டிஸ் ஏடிஎம்கேவா டிஎம்கேவா அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே தலை தூக்கம் கோயபிள்ஸ் பிரச்சாரம் பண்ணோம். அது வந்து பாத்தீங்கன்னா நல்ல சக்தியான அதிமுக வீழ்த்தோம். 2019 அப்படி நடந்தது அந்த பொய் பிரச்சாரத்தின் மூலமாக. ஆனா எப்பொழுதுமே நல்ல சக்தி மீண்டும் ஜெயிக்கும். 2021 எங்களுக்கு தோல்வி ஏற்பட்டாலும் நல்ல சக்தி தோத்தாலும் 2024 வருது. மக்கள் உஷாராக இருக்கின்றார்கள். கண்டிப்பாக எங்களுக்கு வாக்களிப்பார்கள். நீங்க களத்தை பத்தி கேட்டீங்க. களத்துல யதார்த்தமாக நாங்க தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரம் செய்கிறோம். மக்கள் வந்து உற்சாக வரவேற்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மக்களை பொறுத்தவரை தெல்ல தெளிவாக இருக்கிறாங்க. குறிப்பாக மகளிர்லாம் தெல்ல தெளிவாக இருக்கிறாங்க. அவங்களோட ஒட்டுமொத்த சேவிங்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் த மந்த் இஸ் பீன் ராப்ட் பை திஸ் பிரசன்ட் கவர்மெண்ட். தே ஆர் ஆல் ஃபீலிங். ஏன்னா கட்டுக்கணக்காத விதத்துல விலைவாசி உயர்வு ஏற்பட்டிருக்குது. அவங்க கிளீனா கம்பேர் பண்றாங்க. 2021 ஒரு தால் வாங்கணும்னா என்ன விலை, இப்போ வந்து 2024 2.5 மடங்கு இருக்கு. எங்களுக்கு மாச கடைசியில எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சேவிங்ஸ் போயிடுது. இபி கட்டணம் 2 மாசம் கழிச்சு வருது. அது பாத்தீங்கன்னா நான் 2000 கட்டிட்டு இருந்தோம், இப்ப 4500 கட்டுறோம் நாங்க. மின் கட்டண உயர்வு, அதுக்கப்புறம் சொத்து வரி உயர்வு, அதுக்கப்புறம் பால் விலை உயர்வு, சூவேஜ் மெட்ரோ டாக்ஸ் உயர்வு, ஒட்டுமொத்தமாக சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, எங்கே பார்த்தாலும் போதை வஸ்துக்கள் கிடைக்குது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில, இப்படி ஒரு மோசமான நிர்வாகம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இது தவிர ஃபிளட்ல மிஸ்மேனேஜ்மெண்ட், அதுல கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அரசை நம்பவே முடியாது. நம்பினா நம்ம ப்ரிகாஷன் மெஷர் எடுக்கலன்னா ஃபிளட்ல நம்ம 4 நாள் பட்னி தான் இருந்தோம். இதையெல்லாம் மக்கள் வந்து சிந்திக்கிறார்கள். ஸோ அவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்னாலும் அவங்களும் இந்த பாடம் புகட்ட வேண்டும், இந்த திமுக அரசுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள். எஸ்பெஷலி மகளிர் கூட மிக எழுச்சியோடு இருக்கிறார்கள். நாங்க வணக்கம் வச்சா எங்களுக்கு ரெட்டலை காமிக்கிறாங்க, நீங்க தான் ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்றாங்க. அந்த வகையில இந்த திமுக அரசுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும், இந்த செயல்படாத திமுக எம்பிக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும், மக்களை சந்திக்கவே இல்லாத இந்த திமுக எம்பிக்கும் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள். அதனால ஏடிஎம்கே பொறுத்தவரையில நம்முடைய தொகுதி மட்டும் கிடையாதுங்க, கண்டிப்பா அனைத்து தொகுதியிலும் கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறும். கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார். தென்சென்னை தொகுதி மக்களை பொறுத்தவரை முக்கியமான பிரச்சனையாக இப்போது இருக்கக்கூடியது இந்த அதிகமான இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு வளர்ந்த தொகுதியாக அது இருக்கிறது. அதிகமான தொழில் நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் வேலை தேடி வரக்கூடிய தமிழகம் முழுவதிலும் இருந்து வரக்கூடிய இளைஞர்கள் இருக்கக்கூடிய தொகுதியாக இருக்கிறது. வேலை வாய்ப்பின்மை வந்து அந்த தென்சென்னை தொகுதியை பொறுத்தவரை முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது. 2வது போக்குவரத்து நெரிசல், 3வது இந்த மழை வெள்ள காலத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு. இந்த 3ஐயும் தற்போது நீங்கள் மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியுடன் கூட்டணி இல்லை, மாநிலத்திலும் எதிர்க்கட்சி அரசியல். நீங்கள் ஏற்கனவே எம்பியாக இருந்திருக்கிறீர்கள். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில் தீர்வை உங்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்தோ அல்லது உங்களது திட்டங்களில் இருந்தோ அதை தீர்த்து விடலாம் என்று நினைக்கிறீங்களா சார்? தொகுதி மேம்பாட்டு நிதியில இருந்து நம்ம சின்ன சின்ன வேலை தாங்க பண்ண முடியுங்க. இது ஒரு எம்பி வந்து செய்யக்கூடிய வேலை. நீங்க சொன்னதெல்லாம் எம்பி செய்யக்கூடிய வேலை. எப்படின்னா நான் 2014 இருந்து 19 நான் நாடாளுமன்றம், நீங்க சொல்ற யங்ஸ்டர்ஸ் நான் சொல்றேன், ஒவ்வொரு வருடமும் நான் வேலைவாய்ப்பு முகாம் பண்ணேன். கடைசியா நான் சொல்றேன், குருநானக் கல்லூரியில 2018 நான் பண்ண வேலைவாய்ப்பு முகாம்ல, ஏன்னா அதுக்கான பிரிலிமினரி ஒர்க் எல்லாம் பாருங்க. நான் போய் அமைச்சர் மணிகண்டன் அவர் பாக்குறேன், ஐடி மினிஸ்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலைச்சேரியில எம்எல்ஏவா வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவரு வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்த மக்கள் நீதி மையம்ல வந்து 2019 வந்து 2021 நின்னாரு. ஸோ அவரை போய் சந்திச்சு அவருக்கு வந்து கிட்ட வந்து நான் வந்து கேட்டு ஐடி கம்பெனிஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சேன். இப்படி இத்தனை லேபர் மினிஸ்டர் கிட்ட பேசி கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணேன். ஒரு வருஷம் இப்போ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜானகி புரட்சி தலைவர் ஜானகி காலேஜ்ல பண்ணோம், ஒன்னு வந்து டிபிஜேஎன் காலேஜ்ல 2 பண்ணோம், அதுக்கப்புறம் லாஸ்டா பண்ணது குருநானக் கல்லூரியில. அந்த குருநானக் கல்லூரியில மட்டும் பண்ணது ஒரு நாள்ல
நாங்க 4000 மாணவர்களுக்கு, அதாவது படித்து முடித்திருக்கக்கூடியவர்களுக்கு 4000 மாணவர்களுக்கு அன்றைய தினமே நாங்க பார்த்தோம்னா அந்த பணி நியமன ஆணைகள் நாங்க கொடுத்தோம். நான் ஸோ ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்தது. 1000, அதுக்கப்புறம் 1200, இந்த விதத்துல நாங்க வந்து அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் தான். அடுத்த வருஷம் நம்ம அதிகமா பண்ணணும், அடுத்த வருஷம் நம்ம அதிகமா பண்ணணுன்ற விதத்துல. ஸோ இது யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது இல்லைங்க, ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கறது இல்லைங்க. அது இன்னொன்னு, படித்து முடித்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படனா அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கணும். அந்த விதத்துல தான் நான் நாடாளுமன்றத்துல அது குறித்து தொடர்ந்து குரல் கொடுத்து இங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்லாம் அதிகமா உருவாக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து, அப்ப வந்து அமைச்சராக இருந்தார் அவர் ராஜீவ் பிரதாப் ரூடி, ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்டர். அவரை சந்திச்சு அதன் காரணமா பாத்தீங்கன்னா ஒரு உதாரணம் நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் அமைஞ்சது. ஒரு உதாரணம் சொல்லலாம், பள்ளிக்கரணையில கூட ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் யூடிஎல் சொல்யூஷன் சொல்லிட்டுங்க. அதுல மட்டும் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு 250 மாணவர்கள் பொறுத்தவரை ட்ரெயின் பண்ணுவாங்க. 75 துறைகள்ல ட்ரெயின் பண்ணுவாங்க. ஆட்டோமொபைலு, மொபைல் மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி மொபைல்ல வந்து ரிப்பேர் பண்றது, இந்த மாதிரி கண்டினியூஸா வந்து அவங்களுக்கு ட்ரெயினிங் கொடுப்பாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு 1000 மாணவர்கள் பொறுத்தவரையில. அப்ப அந்த மாணவர்களுக்கு நம்ம வந்து படிச்சு முடித்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்யறோம், இல்ல சுயதொழில் செய்கின்ற அளவிற்கு அந்த 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 இது இருக்கு பார்த்தீங்கன்னா திறமை மேம்பாட்டு பயிற்சி மையங்கள் உருவாக்குறேன் நான் நாடாளுமன்ற தொகுதியில. ஸோ இதெல்லாம் தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் செய்யக்கூடிய செயல்கள். அதை விட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம பிரதானமாக நம்ம வந்து இங்க ஒரு சமூக நலம் கூட கட்டினேன், அங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இது பண்ணேன் அப்படின்னு சின்ன சின்ன ஒர்க்ஸ் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய ஒட்டுமொத்த செயல்பாடை காமிக்காது. இதெல்லாம் பெரிதும் பெரிது செய்கின்ற விதத்துல தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் திங்க் பண்ணும், அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். அந்த விதத்துல தான் அப்ரோச்சும் பண்ணணுங்க. நன்றி சார். தென்சென்னை தொகுதியின் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாகவும் கள நிலவரம் தொடர்பாக எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு, இந்த நெருக்கடியான நேரத்திலும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் மற்றொரு அரசியல் ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி.